அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்பம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷத்திய பலன்களை பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் குறிப்பா காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கும்பராசிக்கு பொறுத்தவரை இப்போ ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் பூரட்டாதி நட்சத்திரத்துல நுழையிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த அந்த கடுமையான மன அழுத்தம் சற்று குறையும், சற்று இளைப்பாறலாம் அப்படின்ற லெவலுக்கு வரும். இந்த சனி ராசிலேயே இருக்கிறது ஜென்ம சனி காலகட்டத்துல மற்ற கிரகங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் பெரிய அளவுக்கு நன்மைகளை தருவதில்லை அல்லது நன்மைகள் தெரிவதில்லை. அதுதான் உண்மை. இப்போ ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு 4ஆம் பாவகத்துக்கு வராரு. 3ஆம் பாவகத்தில் இருந்ததை விட 4ஆம் பாவகத்தில் இருக்கிறது நல்லது. நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொடுக்கும். வேலையில எவ்வளவுதான் கடுமையான ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இருந்தாலும் அந்த வேலையை விட்டு உங்களை வெளியே அனுப்பாம பாதுகாக்கும். 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு உடல் நலத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். சொத்துக்கள் வகையில அல்லது வாகனத்தின் வகையில செலவுகள், வீடு மாற்றம், சில பேருக்கு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கூட அதன் மூலம் சுப விரயங்களும் ஏற்படும். உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். தாயாரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். சனி ஆனா லக்னத்திலேயே ராசிலேயே இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், முயற்சிகளில் தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது இந்த ராகு கேது. இந்த ராகு உங்க ராசிக்கு 2ஆம் பாவகத்திலையும் கேது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திலையும் இருக்கிறது ஒரு நிலையில ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு தேவையான பணம் வந்தாலும் ஒரு பக்கம் கையில தங்காத அளவுக்கு செலவுகளும் ஏற்படும். அதே போல வார்த்தைகளால் சில பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சற்று தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனாலும் இப்ப இந்த குரோதி வருஷம் இந்த திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, குறிப்பா பாத்தீங்கன்னாக்க ஜென்மத்தில் ராசியில சனி இருந்து 7ஆம் இடத்தை பாக்குறதுனால சற்று நீங்க விட்டு கொடுத்துதான் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைனாலையும் சிறிய அளவுக்காவது பிரச்சனை வரும். உங்க சுய ஜாதகத்தின்படி தற்போது ஒரு நல்ல தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாம இருக்கும், ஆஸ் யூஷுவலா இருக்கும். ஆனாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில மன கஷ்டங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் கணவன் மனைவிக்குள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா பெருசா போகாது, பிரிஞ்சு போற அளவுக்கு பெருசா போகாது. அப்படியே பிரிந்து போற அளவுக்கு இருந்தா கூட அது தொழில் காரணமா தான் இருக்கும். சண்டை போட்டுட்டு பிரிய மாட்டாங்க. நல்ல தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு. சப்போஸ் உங்க ஜாதகத்தின்படி இப்போ நல்ல தசாபுக்தி நடக்கல, அதாவது அவயோகியோட தசாபுக்தியோ 6ஆம் அதிபதியோட தசாபுக்தியோ அல்லது 12ஆம் அதிபதியோட தசாபுக்தியோ நடக்குது அப்படின்னாக்க இந்த நேரத்துல கணவன் மனைவிக்குள் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இருக்கும். நீங்க தான் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை அல்லது எந்த முடிவும் எடுக்காம சைலண்டா இருக்கிறது நல்லது. நல்லா பேசிட்டு இருந்தவங்க கூட உங்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதனால பாத்தீங்கன்னாக்க இந்த குரோதி வருஷத்துல முதல் பகுதியெல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல ஜூன் மாசம் 29ஆம் தேதி சனி வக்கரம் ஆயிடுறாரு. அக்டோபர் 15ஆம் தேதி வரலும் சனி வக்கரத்துலதான் இருப்பாரு. அதாவது ஜென்மத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரமாகும் போது பின்னோக்கி போறதில்லை, அந்த கட்டத்திலேயே தான் இருக்கிறாரு. சதயம் நட்சத்திரத்துக்கு ரிவர்ஸ்ல கொஞ்சம் வராரு. அப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல சதயம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் ஜென்ம சனியோட மன அழுத்தங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படும். அதுதான் அங்க முக்கியமா நான் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அப்போ சதயம் நட்சத்திரம், பூரட்டாதி, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க இந்த முதல் பகுதி, அதாவது சித்திரை மாசத்துல இருந்தே அப் டு ஏறத்தால உங்களுக்கு புரட்டாசி மாசம் வரலும் கொஞ்சம் கடினமா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். திருமண வாழ்க்கை, நண்பர்களோட இருக்கக்கூடிய விஷயம், நல்ல நட்பு இருக்காது, அவங்க உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கும். அல்லது நல்ல நண்பனா இருந்தா அவனுடைய உறவை துண்டிச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் இடமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இடமாற்றம் என்பது ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க வேலை இல்லாதவங்க வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும். அல்லது ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, கடுமையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, வேற வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், கிடைக்குமான்னாக்க கண்டிப்பா குருவோட 4ஆம் பாவகத்திலிருந்து 10ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால கடுமையான முயற்சிக்கு உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும்.
அந்த வகையில வேலை தொழில் அமைப்புகள்ல மாற்றம் ஏற்படும். குறிப்பா ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15க்குள்ள வேலையில மாற்றங்கள் அல்லது ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல இந்த குரு பகவான் 4ஆம் பாவகத்திலிருந்து வக்கரமாகிறாரு. புரட்டாசி மாசம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாசம் 22ஆம் தேதி வரலாம். அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் 4ஆம் தேதி வரலும் வக்கரகதியில தான் குரு இருக்கிறாரு. 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரமாவது மேக்சிமம் நன்மை தான், பயப்பட வேண்டியதில்ல. உடல் நலத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்திக்கணும். சுப பலன்களையும் நிறையவே கொடுக்கும். அந்த வகையில சொத்துக்கள் தொடர்பாக வீடு தொடர்பாக ஒரு நல்ல புதிய முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். விற்க முடியலாம் விற்கலாம், அல்லது வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. குறிப்பா சுகம் மேலிடும். இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில பெருசா சச்சரவுகள் இருக்காது. கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் ஒற்றுமை இருக்கும். அதுதான் இந்த காலகட்டத்துல ஒரு பாசிட்டிவான பாயிண்ட். சரி, கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறீங்க, பிரிந்தவர்கள் சேர்வார்களா அப்படின்னாக்க அது உங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணிதான். நம்மளுடைய சுய ஜாதகத்துல என்ன கர்மா இருக்கோ அந்த கர்மாவை நாம கழிக்கவே பிறந்தோம், அதை அடையவே பிறந்தோம் என்பதுதான் முக்கியமான விஷயம். நம்ம ஜாதகத்துல இருதார தோஷம் இருக்கு, கலஸ்தர தோஷம் இருக்கு, அல்லது தார தோஷம் இருக்கு அப்படின்னாக்க நம்ம அந்த இருதாரத்தை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில அது திருமணத்துக்கு மீறிய உறவாக இருக்கலாம், அல்லது மறு திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலையில வழக்கு பிரச்சனை கோர்ட்டு அந்த மாதிரியும் சில பேருக்கு போயிட்டு இருக்கும். சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்குலாம் ஏற்படும். அப்படி இருந்து சில பேருக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எந்த தோஷமும் இல்லை, ஆனா நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம். 2 பேருக்குமே எந்த தோஷமும் இல்லை அப்படின்னா இந்த ஜென்மசனி முடியும் காலகட்டத்தில் மேக்சிமம் பாத சனியா இருந்தா கூட அந்த நேரத்துல ஒரு நல்ல புக்தி வருதுன்னா கூட, தசை சரியில்லை ஆனா புக்தி நல்லா இருக்குன்னா கூட சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவலையப்படாதீங்க. எந்த விதமான லீகல் ஆக்டிவிட்டிக்கும் நீங்க போகலன்னா மேக்சிமம் சேரத்துக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. 2026ல இந்த ஜென்மசனி முடியுதுன்னாக்க மேக்சிமம் எந்த தோஷமும் இல்லாம பிரிந்திருக்கீங்க கணவன் மனைவி, அல்லது ஒரே வீட்டுல இருந்து கூட சண்டை போட்டுட்டே இருந்து ஆளுக்கு ஒரு ரூம்ல இருந்துட்டு இருக்கிறீங்க, பேசுறதே இல்லை, பிரச்சனையோட தான் இருக்கு அப்படின்னாலையும், உங்க உறவை நல்லா பழகிட்டு இருந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்க உறவை முறித்து கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னாலையும் அவர்கள் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு எந்த தோஷமும் இல்லை அப்படின்னாக்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரையில இந்த வருஷம் 2024ல அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு ஜனவரி 2025 ஜனவரி 4ஆம் தேதி வரலும் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும். ஆனா அந்த சனி வக்கரமாகக்கூடிய முதல் பகுதியில பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மருத்துவ செலவுகள் கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல்நல விஷயத்துல ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்திக்கணும் ஜென்ம சனியா இருக்கும்போது. அதே போல இந்த ராகு பகவான் 2ஆம் பாவகத்திலையும் 8ஆம் இடத்துல கேது இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு தொலைதூர பயணத்தையோ ஒரு இடமாற்றத்தையோ ஏற்படுத்தி இருப்பார் ஆல்ரெடி. சில பேருக்கு அலைச்சலோடு பணிபுரியக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். ஆனா இப்ப இந்த 8ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, அந்த கேதுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க போற இடத்துல நீங்க செட்டில் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இடத்துல பிரச்சனை உங்க சொந்த ஊர்ல அப்படின்னாக்க நீங்க வேற ஒரு இடத்துக்கு ட்ரை பண்றீங்க வேலைக்காக அல்லது குடிமாற்றம் போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம். அதே போல உடல் நலத்துல பெரிய அளவுக்கு நோய் வராது. அப்படியே வந்தாலும் நம்ம உடம்புல மறைந்திருக்கக்கூடிய நோய்க்கு வெளிப்படும், அதுக்கு மருத்துவம் கிடைக்கும். அந்த மருத்துவத்தின் மூலம் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுவீங்க. ராகுவிற்கு வீடு கொடுத்த குரு பகவான் 4ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. சோ 4ஆம் பாவகத்துல வக்கரமாகும் போது, குறிப்பா புரட்டாசி மாசத்துல இருந்து வக்கரமாயிடுறாரு. இங்க 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு இல்லையா. அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க சொத்துக்கள் தொடர்பாக நல்ல முடிவுகள் எடுப்பீங்க, ஆதாயங்கள் வரும், பணம் வரும், வேலை விஷயமாவும் பணம் வரும். உங்களுக்கு தொழில் மூலமும் நல்ல லாபங்கள் வரும். பிசினஸ் பண்றீங்கன்னா கூட நல்ல லாபம் வரும். இந்த நேரத்துல திருமணம் செய்யலாமான்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரன்கள் வரும், திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். சதயம் கூட வாய்ப்பு இருக்கு. 2024 அக்டோபர் 15ஆம் தேதிக்கு மேல வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எக்ஸப்ட் பூரட்டாதியை தவிர அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகல, திருமண வயது அடைந்திருக்கீங்க அப்படின்னாக்க திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த ராகு 2ஆம் இடத்துலயும் 8ல கேது இருக்கிறது உங்களுக்கு வார்த்தைகள்ல எப்பயும் கவனம் செலுத்திக்கணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். அதனால ஃபேமிலி லைஃப்பும் சரி, ஒர்க் பண்ற ஸ்பாட்லயும் மேலதிகாரிகிட்டையும் சரி,
அல்லது சக பணியாளர்கிட்ட ஒரு கருத்து வேறுபாடுலாம் வந்துகிட்டே இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள்ல கவனம் செலுத்திங்க. வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது இந்த ஜென்மசனி முடிகிற வரையிலுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை. 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு குடும்பத்தை பிரிக்கும், ஒரு அந்யோன்யம் இல்லாம பாத்துக்கும். கணவன் மனைவிக்குள்ள என்னதான் நீங்க விட்டு கொடுத்து போனாலையும் இந்த கர்மா என்பது நம்மளை வந்து பாடாப்படுத்திக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து ஒரு அந்யோன்யம் இல்லாம பிரிவினை ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதனால துர்க்கை அம்பாளுக்கு 108 எலுமிச்சம்பழம் மாலை அணிவித்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4:30 to 6 ஈவினிங் டைம்ல வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ராகுவால பெரிய பாதிப்பு இல்லாம இருக்கும். சில விஷயங்கள்ல நீங்களும் கவனமா இருக்கணும். இப்போ இந்த ராகுவால 8ஆம் இடத்துல கூடிய கேதுவால் எதிர்ப்பாளினுடைய அஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் கூட சில பேருக்கு ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்ப்பாளினருடைய நட்பு காதல்லாம் கூட வரும். அது உங்களுக்கு ஒரு பழிச்சொல்லு அவமானத்துக்கோ கூட சில பேருக்கு ஏற்படுத்திடும். அல்லது அதனால சில பாதிப்பு வேலையில, அதனால அந்த இடத்த விட்டு வெளியில வர்றது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளோ சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு வந்து உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா அது பெருசா பாதிக்காது உங்களுக்கு. அதையும் இங்க நான் குறிப்பிடுறேன். அதே போல பணத்தை வந்து எச்சரிக்கையா செலவு பண்ணணும். நமக்குன்னு கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ அல்லது ஒரு தேவையான பொருள் வாங்குறதோ முக்கியமானது. குறிப்பா வந்து எதிர்பாராத செலவுகள் வரும். அப்படி எதிர்பாராத செலவு வரும்போது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கையில பணம் இருந்தா நம்ம அவசரப்பட்டு கடன் வாங்க தேவையில்லை. கடனுடைய அழுத்தம் இல்லாம இருக்கலாம். மொத்தத்துல ஜென்ம சனின்னா என்ன அப்படின்னாக்க, சந்திக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு நிம்மதியை இழக்கிறது, அவர்களால பாதிக்கப்படுறது, உறவுகளால பாதிக்கப்படுறது, வாழ்க்கை துணைவரால் பாதிக்கப்படுறது அல்லது நிம்மதி இழக்கிறது, இதுதான். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, சக பணியாளர்கள், நண்பர்கள், வாழ்க்கை துணைவர் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க கவனமாக இருக்கிறதா இந்த ஜென்மசனியை எளிமையாக கடக்கக்கூடிய வழி. சனி வக்கர காலத்துல வேலை தொழில அப்பவும் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் என்பது கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குற மாதிரிதான் இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கெல்லாம் மாற்றங்கள் உறுதி. நீங்க அந்த நேரத்துல அவசரப்படாம ஒரு சரியான வாய்ப்பை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஜாபை ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா நல்லது. அதாவது ஒரு வேலை கிடைக்காம இருக்கிற வேலையை விடக்கூடாது இந்த சனி வக்கர காலத்துல. அதுதான் நான் முக்கியமா குறிப்பிட விரும்புறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே புதிய வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு எல்லாம் எப்ப கிடைக்கும்னாக்க, பெஸ்டான வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்றது உங்களுக்கு இந்த குரு வக்கர காலம். அதாவது புரட்டாசி மாசத்துக்கு மேல உங்களுக்கு வந்து அந்த நல்ல வாய்ப்புன்றது கிடைக்கும். அது வரலும் நீங்க கொஞ்சம் இருக்கிற இடத்துலயே மெயின்டைன் பண்றது கூட ஒரு வகையில நல்லதுதான். புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாம மெடிடேஷன் பண்றீங்க, மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்றீங்க, விநாயகர் வழிபாடு செய்யறீங்க, பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த சனியுடைய தாக்கங்கள் குறையும். சனி வந்து ராசிலே இருந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துலயுமே ஒரு நெகட்டிவ் மைண்டை ஏற்படுத்தும், தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். எல்லாரும் செய்யறதுமே யாரு செய்யறது உங்களுக்கு பிடிக்காது, ஒத்துப்போகாத ஒரு குணம் வரும். அது குடும்பத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு மற்றவங்க செய்யறது உங்களால ஏத்துக்க முடியாது. அதனாலேயே மற்றவங்களால பகை பிரச்சனை இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் உள்ளாகக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால முடிந்த அளவுக்கு இந்த விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் போது அந்த நெகட்டிவ் தாட் என்பது உங்களுக்கு இருக்காது பெருசா. நீங்க யார் எப்படி செஞ்சாலும் சரி, நீங்க நல்லா செய்றீங்களா அதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஜென்மசனி காலகட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சொல்றேன். அதே போல குடும்பத்துல கூட ரொம்ப பர்ஃபெக்ஷனா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது நடக்காது. இந்த நேரத்துல டென்ஷன் ஆகும், உடல்நலம் பாதிக்கும். அதனால கவனமாக இருந்துங்க. மொத்தத்துல இந்த குரோதி வருஷம் ஒரு 50% அளவுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் உறவுகள் வகையில. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.